சொரக்காய், வெங்காயம், தக்காளி இருந்தா சூப்பரா இட்லி தோசைக்கு ஒரு சட்னி பண்ணலாங்க. நான் இன்னைக்கு வீடியோல காமிச்ச அளவுக்கு ஒரு துண்டு சொரக்காய், 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 அல்லது 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நார்மல் டீஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்க சட்டியில கூட வச்சுக்கலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கடைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு 2 திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆயிடக்கூடாதுங்க. இப்ப அந்த வடிச்சு வச்சிருந்த தண்ணியை மட்டும் மிக்சி ஜார்ல சேர்த்து கலந்து இந்த சட்னியோட சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளிச்சு சட்னியில கொட்டிட்டீங்கன்னா சட்னி ரெடி. சூப்பரா இருக்குங்க.